ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அதாவது அந்த கான்வர்சேஷன் பிரியாவோடதில் வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து மேரேஜுக்கு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா வாம்மா உள்ளே வாம்மா, கெட் இன் சைட்மா, கெட் இன் சைட்னா உள்ளே வாம்மா. அவங்க அம்மா கையில் ரோஸ்ட்டு பேக்கெட் வச்சுருப்பாங்க. வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட், உன் கையில் என்னம்மா? உடனே பிரியாம்மா சொல்லுவாங்க இல்லையா, ஐ ஹாவ் பாட் ரோஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு. ரோஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். டோன்ட் வாண்ட்மா, எனக்கு வேண்டாம்மா, மை ஸ்டமக் இஸ் ஃபில்டு, என்னுடைய வயிறு ரொம்ப இருக்குது அப்படின்னு. பிரியா, வாட் ஷல் ஐ டூ வித் திஸ் ரோஸ்ட், இந்த ரோஸ்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அம்மா டோன்ட் வரிம்மா, நீ பயந்துக்காதம்மா, கீப் இட் இன்சைட் த ஃப்ரிட்ஜ், இல்லைன்னா கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜில் வை. அப்புறம் ஆஃப்டர் டேடி கம்ஸ், அப்பா வந்த பிறகு we will heat it and give, நம்ம அதை சூடு பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதோட முடியுது இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு கீதா ஆண்டியோட பொண்ணு படிச்சிட்ருக்கா. அப்புறம் கீதா ஆண்டி வந்துட்டு பார்க்குறாங்க அவங்க வீட்டிலேருந்து, இவ்வளோ அவங்க அம்மா பிரியாம்மா வர வரைக்கும் கவனிச்சுக்கணுங்கிறதுனால பார்க்குறாங்க. 3 மணி நேரமாக எழுதிக்கிட்டே இருக்கா ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட் ஒர்க்கெல்லாம் பிரியா. உடனே கீதா ஆண்டி வந்துட்டு அவங்க பொண்ணு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இங்கே பாரு, இதோ பிரியா பாரு 3 மணி நேரமாக எழுதிட்டுருக்கா. பிரியா ஹேஸ் பீன் ரைட்டிங் ஃபார் 3 hours, 3 மணி நேரமாக எழுதிட்டுருக்கா. ஈஸ் ரைட்டிங்னு அது இப்போ எழுதிட்டுருக்கான்னு சொல்லலாம், ஆனால் லாங் டைம் கண்டினியூஸ் ஆகுதுன்னா ஹேஸ் பீன். இந்த இடத்துல ஷீல வருது இல்லையா, பிரியா ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங் அசைன்மெண்ட் ஃபார் 3 hours அப்படின்னு கீதா ஆண்டி வந்து அவங்க பொண்ணு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டை பார்க்கலாம். பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.